Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote online happy shopping, BuyMote e-commerce private limited. My channel லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புருஷ லட்சணம். 10 வகையான புருஷ லட்சணங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம திருப்பதிக்கு நம்மளை ஒரு குரூப்பாக அழைச்சின்னு போவாங்க, சபரிமலைக்கு குரூப்பாக அழைச்சின்னு போவாங்க, திருச்செந்தூருக்கு இல்லை கொடைக்கானல், ஊட்டி, எங்கே போனாலும் சரி பெரிய ஹைடெக் பஸ்ஸில் கூட்டின்னு போவாங்க. நல்லா கிராண்டாக இருக்கும். ஆனால் சாப்பாடு பார்த்தா 50 ரூபா சாப்பாடு, அன்லிமிட்டெட் சாப்பாடு அப்படின்னு போயிடுவாங்க. இந்த 50 ரூபா அன்லிமிட்டெட் சாப்பாட்டில் டீசலில் செய்கிறாங்களா, பெட்ரோலில் செய்கிறாங்களா, குருட் ஆயிலில் செய்கிறாங்களான்னு தெரியாது நமக்கு. அதனால் அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், நல்ல சாப்பாடு 150 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பேமெண்ட் வாங்கி அவங்களுக்கு வரவங்களுக்கு சாப்பாட்டில் குறைய வைக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமாக சாப்பாடை கொடுக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த புருஷன்மார்களை பற்றி பார்ப்போம். இது ஒரு சுவாரஸ்யமான கணவன்மார்களுக்கான விஷயம். 10 வகையான புருஷர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். நம்பர் 1, இவர் பேச்சுலர் கணவன், பேச்சுலர் புருஷன். இவர் மனைவி கிட்ட கலந்து ஆலோசிக்க மாட்டார். மனைவி கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது சொல்ல மாட்டார். ஆனால் நண்பர்கள்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்வார். வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் நண்பர்களுக்கு கொடுப்பார். 2வது, அமில கணவர். எப்போவுமே அமிலம் மாதிரி கொதிச்சிக்கினே இருப்பார். எனி டைம் கொதிப்பு, 24/7 கொதிச்சிக்கினே இருக்கிறது. எப்போதும் கோபம், வன்முறை மனநிலை. ஆபத்தானவர். இவர் அமில கணவர், அமில புருஷன். 3வது, அடிமை கணவர். ராஜாவை போல என்னை நடத்த வேண்டும் என்று நினைப்பவர். ஆனால் மனைவியை மட்டும் அடிமையாக நடத்துவார். இவர் ஒரு பழைய பஞ்சாங்கமாக இருப்பார். ஆனால் இவர் மனைவி ராணியாக இருக்கக்கூடாதுன்னு என்று நினைப்பவர். இந்த புருஷ லட்சணம் தன் மனைவியை விட அவருடைய தோழிகளை அதிகம் நேசிப்பார். மனைவிக்கு 1 ரூபாய் தர மனசு வராது. அவர் தோழிகளுக்கு வாரி வாரி செய்வார். இவருக்கும் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார். ஆனால் இவர் ஒரு சராசரி கணவர், சராசரி புருஷ லட்சணம். அடுத்தது உலர் புருஷ லட்சணம், உலர் கணவர். இவர் எப்பவும் கஞ்சத்தனமாக இருப்பார். மனைவியின் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாதவர். சுவராசியம் இருக்காது, சுவை இருக்காது, எப்பவும் உர்ரென்றிருப்பவர். அடுத்து சந்தர்ப்ப புருஷ லட்சணம், சந்தர்ப்ப கணவர். எனக்கு ஒரு பிரச்சனையா மனைவியை முன்னாடி தள்ளி விடுவார். இவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் மனைவியை மட்டும் பயன்படுத்தி எல்லாத்தையும் சாதிப்பார். அடுத்தது புத்திசாலி. மனைவியிடமிருந்து அனைத்தையும் அறிந்தவர். வேண்டியதை பெற்றபின் மனைவியை உதாசீனப்படுத்துவார். அடுத்து ஒட்டுண்ணி போல சோம்பேறி கணவர். மனைவியை மட்டும் இடமிருந்து நல்லவைகளை மட்டும் ஏற்றுக்கொள்வார். மனைவியின் பணத்துக்காக மட்டுமே மனைவியை நேசிப்பவர். இவர் வீட்டு பொறுப்புக்கு கூட மனைவிக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய மாட்டார். அடுத்தது குழந்தை கணவர், குழந்தை புருஷ லட்சணம். இவருக்கு சொந்தமாக முடிவெடுக்க தெரியாது. தாய், சகோதரி இவர்களெல்லாம் சொல்வதை மட்டுமே செய்வார். ஏதாவது தவறு நடந்தால் மனைவி மீதே படிப்பு. அடுத்தது வறுமை கணவர். தண்ணி கேன் போடுறவர் மாதிரி வருவார், தண்ணி கேன் போட்டு போயிடுவார். குடும்பத்துக்குன்னு நேரம் ஒதுக்க மாட்டார், பணம் மட்டும் கொடுப்பார். அடுத்த புருஷ லட்சணம் அக்கறையும் இருக்கும், அன்பு இருக்கும். குடும்பத்தை நல்லா நடத்துவார், எல்லாரையும் மதிப்பார், துணையாகவும் உதவியாகவும் அன்பாக வைத்திருப்பார். இப்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் எந்த புருஷ லட்சணம் இருக்கிறது என்று. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.